இது வந்து சாம்பார் மாதிரி இருக்குதா உங்களுக்கு? சாம்பார் ஊற்றி கலக்குன மாதிரி இருக்குதா? கிட்டவா எப்படி சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி தலை வந்து இல்லை, அதனால் அது போடல. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இன்னும் வைக்கிட்டா போதுமா? போதும். ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். உப்பு லைட்டாக பக்கமாக இருக்குது. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பாஸ்தா. காலையில் வந்து சிறுதானியம் வந்து வறுத்து அரைச்ச பொடி காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க கூழ் வைக்கிறதுக்கு. அந்த கூழ் வச்ச அதை குடிக்கிறதுக்கு என்னமோ கஷாயத்தை குடிக்கிற மாதிரி சீனை போட்டு இவ்வளோ நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கீழே சிந்தி குடிச்சிருக்கிறாங்க கொஞ்சமாக. அது வந்து ஜூஸ் கொண்டு வர டப்பாவில் ஊற்றி கொடுக்கலான்னு இருக்கிறேன். அப்புறம் நைட்டு செஞ்ச தட்டைப்பயிர் சாப்பாடு அப்படியே இருக்குது, அதுவும் சாப்பிட்ணும். அது இருக்குது எங்களுக்கு வந்து அதுதான், எனக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். ஏன்னா இன்னைக்கு வந்து வீடு வலிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரமெல்லாம் நிறைய இருக்குது, பாத்திரம் கழுவிட்டு வீடு வலிக்கணும் மெயினாக. அந்த வேலை அதுவே மத்தியானத்துக்கு மேலே வரைக்கும் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் தண்ணி ஊற்றி வச்ச சாப்பாடு இருக்குது, நேற்று காலையில் செஞ்சது அது தண்ணி ஊற்றி வச்சது இருக்குது. தட்டைப்பயிர் சாப்பாடு இருக்குது, இதை செஞ்சுருக்கிறேன். கூழ் வச்சுருக்கிறேன். மத்தியானத்துக்கு வேணால் கீரை இருக்குது, அதை வந்து சுத்தம் பண்ணி செய்யணும். ஓகே, இதுதான் நம்ம வீட்டு சமையல். ஆராதனா குளிட்டி ஒரு வழி. ஆராதனா வந்து அடி வாங்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஆராதனா சுகாஸ் அதை விட அடி வாங்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பின்னாடி தொடச்சூடு சுகாஸ். துவைக்காத பேண்ட்டுன்னு நினச்சிக்குவாங்க, ட்ரெஸ்ஸு துவைக்கிறதே இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. அப்படி அழுக்கு பண்ணுறீங்க. கீழே வை, தோல் வலிக்குன்னு சொல்கிறேன்ல, வேன் வரட்டுன்னு சொல்கிறேன்ல. கீழே வைங்க, கீழே வை. வேன் வர டைம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேன் வந்துடும். நீங்கள் வீட்டில் பறித்த ரோஸ் பாருங்க. எப்பவும் வேணாயாக்கு வேணாயாக்குங்கிறது 4-5 இருந்தா. இன்னைக்கு இல்லை, அதனால அமைதி மறக்கிறது இல்லை. வேணாயாவுக்கு அப்படின்னு அஞ்சிட்டு மறக்காம போகுது. குறும்பனா அடி வாங்காமல் இருக்கவே முடியறதில்ல ஆராதனாக்கு. ஒரு ஸ்பூனுக்கு 2 பேர் சண்டைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இது உன்னுடைய இதுன்ட்டு வேறு எதை கொடுத்தாலும் வேணாங்கிறது. சமாதானமே ஆகிறதில்ல. அப்புறம் அடித்தா மட்டும் சமாதானம் ஆகிறது உடனே. அது எப்படின்னு தெரில. ஆராதனை இழைச்சி போச்சுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இழைச்சி தான் போச்சு. ஹைட் ஆகிறதுனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. சாப்பிட்றதில்ல, ஆனால் சரியா காலையிலையும் சரியாக சாப்பிட்றதில்ல, மத்தியானம் சரியாக சாப்பிட்றதில்ல. ஈவினிங் மட்டும்தான், அது நான் மூட்டி விட்டோம்னா அதிகமாக சாப்பாடு செய்கிறக்குள்ளேயே தூங்கிட வேண்டியது. காலையில் செஞ்சது இருந்தால் சாப்பிட வேண்டியது. ஆமாம், இழைச்சி தான் போச்சு உண்மையாலுமே. கீழே வை பேக்க. அந்த அம்மா ஓட்டதுலேருந்து ஆள் இப்படியே தான். அதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு. வந்துடுச்சு. எதுக்கு தெரியுமா ஆராதனை அப்படி வேகமாக ஓடி இருக்குது? ஃபஸ்ட்டாக போய் ஏறுறதுக்காமா. அதுக்கு தான் டெய்லி அப்படி போய் முன்னாடி நின்றுருக்குது. டிரைவரே பேசுவார் இப்படி ஓடுனா. இப்போ சுகாஸ் முன்னாடி ஓனானே ஒரே அழுகாச்சு. அப்படியெல்லாம் எசிலி போட்டு ஓடணும். நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். யார் வேணாலும் திறமை இருக்கிறவங்க ஓடி ஏறுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். வண்டி நின்னதுக்கப்புறம் பொறுமையாக போகணும்னு சொன்னால் அது மட்டும் ஒரு நாள் குச்சி எடுத்துகிட்டு போய் அடித்தா தான் கேட்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ டெய்லி நம்ம வண்டி வச்சு விட்றதுனால பரவாயில்ல. போய் ஏறுற மாதிரி இருந்தால் இப்படித்தானே ஓடு அவசரப்பட்டு. ஏய் வெளியில் வா கருப்பா, வெளியில் வா. போ, சுகாசிட்டு சொல்லிடணும். போ வெளியில் வா. போ போன்னு சொல்கிறேன்ல. போ கூலை குடி. நீ இன்னும் குடிக்கல.
மறுபடியும் அங்கேயே கட்டிட்டியா? அங்கே வேறு சொதன்னு இருக்குது. சொதந்தே இருக்குது. வர மட்டும் தான் ஓட்டணும். அங்கே கட்டிக்கணுன்றது அங்கே அசிங்கரமாக பறிச்சு எரிஞ்சிட்டு அங்கே மூட்டுக்கு முன்னால் வேண்டாம். இங்கே வேறு சுத்தமாக இருக்குது தானே. இங்கே தானே கட்டி வச்சிருந்த விடிய உட்காந்துருக்குது. கட்டுவாங்கன்னு இலையை கட்டுவாங்கன்னு அங்கே வேறு. வாங்க கூழ் குடிக்கலாம். இந்த ஆட்டுக்குட்டிங்க விளையாடுறத பார்த்துட்டே இருக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, வெயில் வருது பாருங்க, இள வெயில்னு சொல்லுவாங்களே அது. எனக்கே கஷ்டமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆராதனா குட்டி சுகாஸ் குட்டி அடிச்சிட்டுமே. ஆராதனா தான் அடி வாங்கிடுச்சு அதிகமாக. குறும்பு பயங்கரமாக பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒருத்தையுமே காலையில் எழுந்திரிச்சு சமையலும் செஞ்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத போட்டு கொடுத்து வேன் வர்றதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணுறதுனால ரொம்ப கோபமாக வருது. அந்த டைமில் இவங்க லேட் பண்ணுறதுனால வேன் வந்துருமோ அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் திட்டுறேன். நேரமாக எழுந்திரிச்சு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேரமாக எழுந்திரிச்சு தான் ரெடி பண்ணுறேன். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்பூனு சுகாஸ் வச்சுருந்தது எனக்கு வேணும்னு ஆராதனா கேட்டு சுகாஸ் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சி, வேறு ஸ்பூன் எவ்வளோ இருக்குது அதை கொண்டு போக சாமின்னா கேட்குறதில்ல, அடம் முடிக்கிறது. அப்புறம் 2 அடி போட்டால் தான் அமைதியாக அதை வாங்கிட்டு போகிறது. அன்பா சொன்னால் கேட்குறதில்ல. அதனாலேயே எனக்கு கோபம் வந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. அடித்தாலும் கஷ்டமாக இருக்குது. அடிக்கிறமே குழந்தைகள திட்டுறமே அப்படின்னு கவலையாக இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் நடந்துக்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இப்படித்தானா இல்லை எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அந்த படபடப்பில் கோபமாக வருது. லீவு நாளாக இருந்தால் கூட தெரிவிக்காது. ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அடம் முடிச்சுட்டு டைம் வேஸ்ட் ஆகுது இல்லை, அதனால கோபம் வருது. சாப்பிட்றதுக்கு அப்படி தான், சாப்பிட்றதே கிடையாதுங்க. ஆளுக்கு ஒரு மூலையில் போய் நின்றுக்குவாங்க. நான் தான் ஊட்டி விடணும். இந்த மூலையில் ஒருத்தர் அந்த மூலையில் ஒருத்தர் நின்றுக்கிறது. வாங்கடா வாங்கடான்னு கத்தி எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கவலையாக இருக்குது. நானும் முடிஞ்சளவு குழந்தைகள் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, அன்பாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நேரமோ என்னமோ திட்டுற மாதிரியே தான் வேறு. எப்படி ஓடுது வரு அதை ரேஸ் வச்ச மாதிரி ஓடுதுக்கல. சேவல் நின்றுட்டுக்குது வேறு. சேவல், ஆடு, மாடு, கோழி, நாய், குருவி இருந்துச்சு, புறா இருந்துச்சு. அதெல்லாம் பிள்ளை. குருவி, புறாம பிள்ளை. அந்த கிளி இறந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று. அதனால் இன்னொன்றும் சுகாஸ் வெளியில் எடுத்து விட்டான். அது எங்கே ஓடிச்சுன்னு தெரில. லவ் பேர்ட்ஸும் புறாவும் இல்லை. மற்றபடி நாய், கோழி, மீன் பத்தாததுக்கு எல்லாம் சுகாஸ் வாங்கியாச்சு. அப்படியே கவனிக்கிற மாதிரி. இப்போ பண்ணக்கோழி குஞ்சு வேறு பத்தாததுக்கு 2. 5 வாங்கினாங்க. 3 கண் மாதிரி இருந்துச்சு. 2 வேணா ஆதிரன் குட்டி கையில் போட்டு நசுக்கி அது இதாகிடுச்சு. 3 இருந்துச்சு. அதுலேயும் 1 இப்போ இதாகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 தான் இருக்குது.